லேடியா வந்து யாராவது பிரசவம் பார்த்துருக்காங்களா? நோ ரிலேஷன்ஸ். எஸ், நோ ரிலேஷன்ஸ், வி வேர் தேர் ஃபார் ஹர். அவங்க எனக்கு சொன்ன காரணங்கள்லாம் ஒன்றும் வலியும் வேதனையுமா இருக்குது. அதில் எப்படி அதெல்லாம் தாண்டி இவங்க இந்த லேபரை கொண்டு வந்து நான் இந்த குழந்தைய கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு இப்போதான் நமக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸே அலவுட் இன்சைட் த லேபர் வார்ட், நாட் yet in the operation theatre. So operation theatre rules are totally different. வாயில் தண்ணீர் வைத்து சுகன்யா மேம் பற்றி நல்லது சொல்லவும். மேம் ரொம்ப ஹாய்டா, எப்போ வந்தீங்க எல்லாரும்? முழுசா மாறின சந்திரமுகி இல்லை மேம், நேற்று நைட்டு லேட்டாக தான் போனேன், அதனால தான். நானும் தான்மா லேட்டாக போனேன். 5 டெலிவரி முடிச்சுட்டு நான் தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, பகல் ஃபுல்லாக சாப்பிடல. நீங்கள் எனக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டீங்க, ஒரு டீ காஃபியும் வாங்கி தர மாட்டீங்க, ஆனாலும் நீங்கள் வேலை மட்டும் வாங்கிக்குவீங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். ரீகல் ஜுவல்லர்ஸ், த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேலர்ஸ், நவ் இன் டி நகர், சென்னை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குழந்தைங்க பிறக்கும்போது அழுகிறத தாண்டி ஒரு சிங்கிள் லேடியா வந்து யாராவது பிரசவம் பார்த்துருக்காங்களா? இருக்காங்க. சிங்கிள் மதர் தானே நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நான் ஒரு ஒரு 5 டெலிவரிஸ் அப்படி பார்த்துருக்கேன். சிங்கிள் மதர் டெலிவரிஸ். நோ ரிலேஷன்ஸ். எஸ், நோ ரிலேஷன்ஸ், வி வேர் தேர் ஃபார் ஹர், வி ஸ்டுட் ஃபார் ஹர், அவ்வளோதான். ஷி கேம். நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. என்ன நீங்கள் 5 பேருங்க, நான் யூ ஒன்ட் பிலீவ், 5 பேர். அதனால தான் நான் இந்தளவுக்கு கவுண்ட் ஞாபகம் வச்சுருக்கிறேன். வீவர் தேருங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எனக்கு சொன்ன காரணங்கள்லாம் ஒன்றும் வலியும் வேதனையுமா இருக்குது. அதில் எப்படி அதெல்லாம் தாண்டி இவங்க இந்த லேபரை கொண்டு வந்து நான் இந்த குழந்தைய கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு வந்து டெலிவரி பார்த்தவங்க. இதில் உறவினர்களே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள் இருந்தும் இல்லைங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் வந்தது 3. எனக்கு எல்லாம் இருக்காங்கங்க, ஆனால் யாரும் எனக்கு கூப்பிட விரும்பல, இல்லை வரமாட்டாங்க, வர மாட்டாங்க. 2 பேருக்கு வந்து they didn't have anybody. ஸோ இந்த 5 பேர் அப்ராக்சிமேட்டாக என்ன ஏஜஸ் இருப்பாங்க? 32 ஒருத்தவங்க, மற்றவங்க 27, all ranging from 20 mature, not young girls. அதெல்லாம் இப்போல்லாம் girls are Gen Z kids are very well aware and சூப்பராக they are knowledgeable. We cannot find them very blunt. Back in my daysங்கிற மாதிரி ரொம்ப blunt-ஆ no, I don't want to even get into that topic further. They are all well aware. So education wise they are good. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து குழந்தையோட பிரசவத்தை நம்ம வீடியோ எடுக்கலாம், ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம், இட்ஸ் ஓப்பன். இப்போ ரீசெண்டாக யூஎஸில் என்னோடய ஃப்ரெண்டு சசின்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவள் எனக்கு கால் பண்ணியிருக்கா. அவள் கூப்பிட்டது எனக்கு மிட் நைட், நான் பார்க்கவே இல்லை. எதிர்ச்சியாக அவள் இப்போ கால் பண்ணியிருக்காளே, அந்த மிஸ்டு காலை பார்த்து ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். அவளோட குழந்தை பாய் பேபி பிறந்தது ஸ்டேட்டஸ் வச்சுருக்கா. ஷாக். நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம். ஆனால் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது என் கூட இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி ஒரு செகண்ட் பாயை போட்டுட்டு அவள் யூஎஸ்லேருந்து அந்த வீடியோவை அவளோட ஸ்டேட்டஸில் போடுறான். ஒரு பக்கம் பெருமையாக இருந்தது. நான் கொஞ்சம் இந்த நாகரிகம் பண்பாடு கொஞ்சம் இன்னும் என்னால் வந்து இந்த குடும்பங்கள்லேருந்து வெளியே வராத பொண்ணு, இதெல்லாம் போடணுமா அப்படின்னும் எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. ஒரு பக்கம் புரட்சிகள் ஆரம்பித்த காலம் தானே, ஏன் தப்பு அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு இந்த 2மே 50-50 இருக்குது. என்னால் என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணுச்சு. ஒரு டாக்டராக இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையா, இல்லை இப்போ நமக்கு இருக்கிறதே சூப்பராக இருக்குது, இல்லை டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெலிவரி மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணுன்ட்டு இப்போ இருக்கிறவங்க நினைக்கிறது நிறைய மாறிட்டு தான் இருக்குது. மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நாட் அலவுட். அதாவது இங்கே டெலிவரி மூமெண்ட்டெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கெலாம் அலவுட் கிடையாது. வி ஆர் நாட் அலவுட் டு ரெக்கார்ட் த டெலிவரிங் மதரு. அவங்களோட இங்கே ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆர் ஸ்டில் வி க்ளோரிஃபை அண்ட் வில் ஸ்டில் ரெஸ்பெக்ட் தி ப்ரைவேட் பார்ட்ஸ்.
அதை தாண்டி அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அது தனி மனித உரிமை அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். நம்ம சொல்கிறதுக்கு இதில் இன்னும் நம்ம we have lot of people to discuss about whether it can be allowed. இப்போ தான் நமக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸே allowed inside the labor ward, not yet in the operation theatre. So operation theatre rules are totally different. ஸோ லேபர் வார்டுக்குள்ளார அலோவ் பண்ணுற கல்ச்சர் மட்டும்தான் நம்மக்கிட்ட. நாங்கள் உள்ளார வரும்போதே சொல்லிடுவோம், யூ டோன்ட் ப்ளீஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டு வர்றது. இது எதுவும் மெமரிக்கு கூட நீங்கள் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி மனசில் வச்சுக்கோங்க, ஃபோனில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளார அலோவ் பண்ணுறது. ஸோ திங்கிங் அதர்வைஸ் வெளிநாட்டை அலோவ் பண்ணுறாங்க, மேபி இங்கே எப்படின்றது தனி, இங்கே இன்னும் we are not, it's against law, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிரசவம் பார்க்குறீங்க? இந்த ஐவிஎஃப், ஐயுஎஃப் அதெல்லாமே பண்ணுறீங்களா? எல்லாமே. ஐவிஎஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா ஐ கன்சிடர் தேம் as a நார்மல் மதர் தான். அதில் வந்து நம்ம ஒரு ரொம்ப ஹைடெக்காக இவங்களுக்கு ஐவிஎஃப் பேபி அவங்களுக்கே பயம் வந்துடும் போல இருக்குது. அடுத்த வாட்டி அடுத்த அடி எடுத்து வைக்கங்காட்டி எனக்கு அடுத்த அடி ஐவிஎஃப் பேபி அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நார்மல் மதர், நல்லா எந்திரிச்சு நடங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நார்மல் டெலிவரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அபோவ் ஆல் நார்மல் டெலிவரி இஸ் ஒன் வேர் ஈஸிலி ரெக்கவரி இஸ் பாசிபிள். பட் அதையும் தாண்டி when the baby is at risk, mother is at risk, மதரோட there are plenty of reasons for cesarean section. அதில் ரொம்ப காமன் வந்து இன்றைக்கி பிளட் ப்ரெஷர், சுகர். இன்றைக்கி எப்படின்னா பிளட் ப்ரெஷரும் சுகரும் 24 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி கூடவே சேர்ந்தாப்புல வந்துடுது. என்கிட்ட ரோடு ஃபுல்லாக சாப்பாட்டு கடை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவோம்? மிட் நைட் ஈட்ரிஸ் வேறு இருக்குது, மிட் நைட் பிரியாணி இருக்குது, என்ஜாய் பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் குழந்தை பெற்றுக்கும் போது எல்லாமே இருக்க தானே செய்யும். ஸோ அது வாங்கினா இது இலவசம். ஆமாம், ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்கிற மாதிரி. ஸோ த பிளட் ப்ரெஷர் ரேஷியோ இன்னைக்கு கொஞ்சம் ஹையாக இருக்குது, சேம் வித் சுகர். பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐவிஎஃப் பேபிஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் நார்மல் தான். என்ன அவங்க மோட் ஆஃப் கன்செப்ஷன் மட்டும் மாறிடுச்சு, அவ்வளோதான். அதர் இந்த டெலிவரிஸ் வந்து வெரைட்டியில் இது நான் நிறைய பார்க்குறேன். இன்னொன்று வந்து ரீமேரேஜ், அந்த செகண்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வர டெலிவரிஸும் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் லைக் இன் 25 இயர்ஸில் நான் பார்த்த ஆப்ஸ்டெட்டிக் வேர்ல்டு வேறு, இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிற ஆப்ஸ்டெட்டிக் வேர்ல்டு வேறு. அப்படி தான் பார்க்குறேன், ஈராஸ் ஆர் சேஞ்சுங்கிற மாதிரி. இவ்வளோ பேர் வந்துட்டீங்க சொன்ன உடனே மேம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுவாங்க. அப்போ மேம் பற்றி பாசிட்டிவ் சொல்லணும். செகண்ட் கிளாப் பண்ணுவாங்க, மேம் பற்றி நெகட்டிவ் சொல்லணும். யாருக்கெல்லாம் தில் இருக்கோ அவங்களாம் இருக்கலாம்ப்பா. வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாப்புக்கு பாசிட்டிவ், செகண்ட் கிளாப்புக்கு நெகட்டிவ். ரெடி? பாசிட்டிவ் எதுவும் இல்லை. பாசிட்டிவ் என்ன சொல்லணுமா? நெகட்டிவ் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம். மேடம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அது நெக்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க மேம். இல்லை நெகட்டிவாக சொல்லாததுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஃபெயில் மேம், அனுப்பிச்சி விட்டுறலாம். மேம் அழகாக பேசுவாங்க. நெகட்டிவ் என்னென்னா, நீங்கள் நார்மல் டெலிவரி வேணான்னு சொல்லிட்டு சி செக்ஷன் தான் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்துட்டு நீ நார்மல் தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நார்மல் பண்ண வச்சுருவாங்க. அது வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ். நான் வேணான்னு சொல்லிட்டு சி செக்ஷன் போகிறாங்க, எனக்கு வேணாண்டா சி செக்ஷன் வேணாம் உனக்கு நார்மல் தான் நான் பண்ணுவேன்னா அடம் முடிப்பாங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாசிட்டிவ் சொல்லுங்கள் ராஜிமா. நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பேசல, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தால் நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். அது வேணா கேளுங்களேன், இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ எப்படின்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போ வந்து என் பேர் வந்து ராஜி, என்னை வந்து ரொம்ப ஜாலியாக நல்ல அப்படின்னா ராஜிமா அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக கோபம் இருந்தால் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக கோவப்பட்டாங்கன்னா ராஜலக்ஷ்மி தேவி அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப நடுவில் வந்து எப்படி சிஸ்டர், சிஸ்டர், யூஸ்வலாக அவங்க சிஸ்டர்னு சொல்லவே மாட்டாங்க யாரையுமே. வாடா போடா செல்லம் தங்கம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா சிஸ்டர், நாங்கள் சிஸ்டர்னு சொன்னால் அலர்ட் ஆகிடுவோம். ஓ மேம் ஏதோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நல்லா புரிஞ்சு வச்சுப்போம் மேடத்தை. ஆமாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான் புரிஞ்சு வச்சுப்பாங்க. அதிகமாக அந்த அங்கே ஒருத்தவங்க ஷாலினின்னு உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிப்ஸ்டிக் கரெக்டாக போட்டு வந்துடுவாங்க. நாங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டு 2 மணி ஆட்டத்துக்குலாம் விடிய உட்காந்துட்டு ஐயோ பயங்கர டயர்டாக இருப்பேன். அந்த பிள்ளை மட்டும் பார்த்தா கரெக்டாக பளிச்சுன்னு இருக்கும். எனக்கே எப்போம்மா போயிட்டு வந்தேன்னா இல்லை மேம் நான் காலையில் போட்ட லிப்ஸ்டிக் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கும். கேட்டால் நம்ம வீடியோவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல கொஞ்சம் நேரம் இருக்கேன்.
கமான் கேர்ள்ஸ் கமான் என்ன மாதிரி பேசி காட்டுவாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் டல்லாக இருக்குது, டீம் எனர்ஜி இல்லை அப்படின்னா ஓகே கேர்ள்ஸ் கமான் லெட்ஸ் டூ இட், வி ஆர் கோயிங் டு டெலிவர், ஷீல் டெலிவர் டா அப்படின்வேன். உடனே என்ன மாதிரியே பேசி காமிச்சிருவாங்க. ஷீஸ் டெலிவர் டா அப்படின்னு லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்து எனக்கு ஷாக் கொடுப்பாங்க. மிட்-நைட் 2 o'clock ஃபுல் லிப்ஸ்டிக் ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க. அப்புறம் இவங்க இந்த சிஸ்டர் சொல்கிறது மாதிரி தான் இப்போ சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன்னா அலர்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு ஃபன் மொமெண்ட் வருது. அதை திட்டுறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இதுவே அவங்களுக்கு வந்து எங்கம்மா அந்த சிஸ்டரு அப்படின்னுவேன். அப்புறம் என் சிஸ்டர் கொஞ்சம் நகர்றீங்களா கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா போச்சு அப்படின்ற மாதிரி, என்ன தப்பு பண்ணோன்னு தெரியலையே அப்படின்றது தான். அதர்வைஸ் தேர் ஆல் செல்லம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பவுலில் சில டாஸ்க் இருக்குது, ஓகேவா? இந்த டாஸ்க்கை மேம் சூஸ் பண்ணி சொல்கிற ஆள் தான் இங்கே வந்து பண்ண போகிறாங்க. ஒன்றே இதில் இருக்கிறத பண்ணணும், அப்படி இல்லைன்னா டேர். ஆக்சுவலி இதில் சும்மா சொல்லுன்னு சொன்னாலே சொல்ல மாட்டாங்க. இதில் இதை வேற எப்படின்னு தெரியலையே. அஜித் நீங்கள் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல அஜித், என்னை மன்னிச்சிரு. என்ன இருக்குது படிச்சு காமிங்க. வாயில் தண்ணீர் வைத்து சுகன்யா மேம் பற்றி நல்லது சொல்லவும். மேம் ரொம்ப ரொம்ப அவ்வளோதானாங்க. மேம் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்பாங்க. ஸ்வீட் வாங்கி தந்தார் அஜித். லவ் யூ அஜிதா, லவ் யூ. ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இன்னொரு சீட். இது ஆக்சுவலி தேடுறாங்க கூட்டத்தில், கொஞ்சம் நல்லா எல்லாரும் மறைஞ்சிக்கிறாங்க. அதான் நான் கஷ்டப்பட்டு தேட வேண்டியதாக இருக்குது. தார்னி என்ன இருக்குது அப்படி அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? டாக்டர் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத 2 விஷயம் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. மேம் வந்து அவங்க உடம்ப வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க, கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடவும் மாட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம், 2 விஷயம் கேட்டிருந்தோம்ல. சரி அவங்க அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி தப்பு பண்ணால் மோஸ்ட்டாக கத்திட்டு இருக்க மாட்டேன், திட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்னால் ஷவுட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அப்படியே குவாய்ட்டாக தள்ளி நில்லுங்க சிஸ்டர், நல்லா நகர்ந்துருங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டேன். அப்புறமே இந்த பிள்ளை வந்து கேட்டுவாங்க. அது மாதிரியும் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்கிட்ட 2 வார்த்தை பேசிடுங்க மேடம், என்னை திட்டிடுங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். இந்த கொஸ்டின் நல்லா இல்லை, வேற கொஸ்டின். அப்புறம்னா வாங்க வாங்க மேம் நான் சொன்னதா ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு கரெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக இருப்பாங்க. என்ன இது இருக்கு? இவ்வளோ யோசிக்கிறாங்களே, என்ன எத்தனை வாட்டி டாக்டர் சுகன்யா மாதிரி நடிச்சு காமிக்கணும். ஓ மை காட், இப்போதான் மேம் ஸ்டேஜில் சொல்லிட்டு போனாங்க, அதே மாதிரி சீட்லேயும் அதே இருக்குது. காட் கிஃப்டட். எது வேணாலும். நாங்கள் டெலிவரி ரூமில் வந்து டெலிவரி பார்க்கும்போது மேம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். சில மேம் வருவாங்க, வந்தோடனே எல்லாம் ரெடியாடா அப்படின்னு கேட்பாங்க. ரெடி மேம். சரி ஓகே, டேபிளெல்லாம் போட்டிங்களா சிஸ்டர் அப்படின்னாங்க. சிஸ்டர்னால் அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சில வந்து என் பேர் வந்து அபர்ணா, என்னை வந்து எப்பயுமே அபுன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து ஷாலினி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோவத்தில் நான் சொல்கிறேன். நார்மலாக எப்பயுமே இருக்காங்க அப்படின்னா ஷாலினி இதெல்லாம் எடுத்து வைடா, ரெடியாக வை, க்ளவ் வை, ஜெல்லு வை, எல்லாமே வை அப்படின்வாங்க. இல்லை ரொம்ப லைட்டாக கோவத்தில் இருக்க சிஸ்டர் நீங்கள் அதை செய்ய வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு கையை எடுங்க அப்படின்வாங்க. மேம் நான் இது செய்கிறேன் மேம். ஒன்றையும் செய்ய தேவையில்ல சிஸ்டர், எனக்கு பார்த்துக்கு தெரியும், நீங்கள் எட்டே போங்க அப்படின்வாங்க. இப்போ நான் தான் வந்து அந்த ஸ்டாஃப், ஓகேவா? நீங்கள் டாக்டர் சுகன்யா மேம், ஓகேயா? வாங்க அங்கேருந்து வாங்க மேம் மாதிரி. அந்த மாதிரிலாம் வளர்த்து யூ கேன் டூ இட். என்ன பேச சொல்லுங்க, நான் பேச. யூ கேன் டூ இட். இப்போ இது நடந்ததே செஞ்சு காமிக்கலாம். நான் தான் ஸ்டாஃப், நீங்கள் டாக்டர் சுகன்யா. ஹாய்டா, எப்போ வந்தீங்க எல்லாரும்? இப்போதான் மேம் வந்தோம். நான் சொல்லிக்கிறேன் அந்த டைலாக். நீங்கள் டாக்டர் மேம், நீங்கள் டாக்டர் சுகன்யா
நான் வித் ஸ்டாஃப் ஓகேவா? ஹாய், எப்படா வந்தேன்? குட் மார்னிங் மேம். நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு விஷ் பண்ண. நான் வருவேன் டியூட்டிக்கு. வரும்போது எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு சிஸ்டர்? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? டைம் பாருங்கள், 8:40. நான் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 8:00 நான் வந்துட்டேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? ரெண்டுமே நீங்களே செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு மேம் 8 மணிக்கு வந்து ஓகே ஓகே ஓகே. மேம் வந்து 8 o'clock எங்களுக்கு டியூட்டி. நாங்கள் வந்து மேம் வந்து 8 மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 8:30க்கு வருவோம். ஓகே மேம் நாங்கள் வந்தோடனே மேம் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்னால் டைம் பார்த்துட்டு நான் வந்து 8:00 வந்துட்டேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே ஓகே பண்ணலாமா? ரெடி? ஓகே. விஷ் பண்ணுங்க. குட் மார்னிங். ஓகே. முழுசா மாறின சந்திரமுகி பாருங்க. ஓகே ரெடி. உங்களுக்கு விஷ் பண்ணுறது கூட நான் தான் விஷ் பண்ணாதான் நீங்கள் விஷ் பண்ணுவீங்களா? நீங்களே விஷ் பண்ண மாட்டீங்களா? சாரி மேம், சாரி மேம். ஓகே, எத்தனை மணிக்கு உங்களுக்கு டியூட்டி? எத்தனை மணிக்கு வரீங்க? 8:30க்கு மேம். நான் 8:00 வந்துட்டேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? டிராஃபிக் மேம். என்னம்மா இதெல்லாம் காரணமாம்மா? சாரி. நானும் தான் வேலை செய்கிறேன், நானும் தான் டெலிவரி பார்க்குறேன். நீங்கள் மட்டுமா என் கூட வேலை செய்கிறீங்க? நானும் தானே செய்கிறேன். இல்லை மேம், நேற்று நைட்டு லேட்டாக தான் போனேன், அதனால தான். நானும் தான்மா லேட்டாக போனேன். 5 டெலிவரி முடிச்சுட்டு நான் தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, பகல் ஃபுல்லாக சாப்பிடல. நீங்கள் எனக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டீங்க, ஒரு டீ காஃபியும் வாங்கி தர மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் வேலை மட்டும் வாங்கிக்குவீங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். ரீகல் ஜுவல்லர்ஸ், the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.